ஹாய், வெல்கம் பேக் சவுதி தமிழ் கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சவுதி தமாமில் உள்ள கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சுற்று வட்டாரத்தில் உள்ள அந்த ஏரியா பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கிற இடமா அது இருக்குது. நம்மளும் இப்போ அங்கே தான் போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கிங் போடலாம். பார்க்கிங் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. நம்ம பார்க்கிங்க்கு வெயிட் பண்ணி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக நம்ம வந்தது இப்போது வீக்கெண்ட் டைம். ஸோ வீக்கெண்டு இல்லாத டைமில் வந்தோன்னா நம்மளுக்கு பார்க்கிங் கிடைக்கும். பட் வீக்கெண்ட் டைம்னால நம்ம பொறுமையாக அந்த இடத்துல வெயிட் பண்ணி யார் எடுக்கிறாங்களோ பார்த்துட்டு தான் திருப்பி நம்ம பார்க்கிங் போட்டு உள்ளார போகணும். பார்ப்போம் பார்க்கிங் கிடைக்கிதான்னு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் பார்க்கிங் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகுனுச்சு. அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படி பார்த்துட்டே இருந்தோம் யார் எடுக்கிறாங்க என்னான்னு. பார்த்திங்கன்னா காரு நிறையா நிற்கிது பாருங்கள். ஃபுல் காரை வெயிட் பண்ணி பார்த்து தான் போடுவாங்க அந்த இடத்துல. ஃபைனலி நம்மளுக்கு ஒரு பார்க்கிங் அங்கே தெரியுது. வாங்க நம்ம அங்கே போட்டுடலாம். ஒரு பார்க்கிங் ஒரு அடியாக கிடச்சிருச்சிங்க. வாங்க உள்ளார போகலாம். உள்ளார பார்த்தீங்கன்னா எடுத்தோடனேயே அங்கே நிறைய சாக்லேட்ஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சாக்லேட் நம்ம நாட்டுக்கு போகிறவங்க, ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களாம் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா அங்கே நிறையா கேலக்ஸி, ட்விக்ஸ் அண்டு நிறையா மிட்டாய் நிறைய போட்டிருந்தாங்க. டப்ளரான், ட்விக்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கலாம். இங்கே மக்கள் நிறையா பேர் இது ஆஃபர்னு யூஸ் பண்ணாங்க. எல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்னிக்கர்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க. அந்த மாதிரி மிட்டாய் மட்டும் இல்லாமல் லைக் நிறையா நம்மளுக்கு பூஸ்ட் ஆகட்டும், நிறையா டீ லேபிள் அண்ட் ஆல் நிறையா இருக்குது. அங்கே நம்ம என்ன வேணும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் நம்ம பார்க்குறப்போ இங்கே நிறையா பேக் பண்ணியும் கொடுப்பாங்க. நம்ம லூஸில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை கிலோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி காய்கறிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கடல் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ நம்மளுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம எடுக்கலாம். அங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷான கலெக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. நம்ம அதை தேர்வு பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதாக அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள், பழங்கள், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அங்கே இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான நம்ம பால், இங்கே அல்மராய் அந்த மாதிரி பிராண்டடு நிறையா இருக்கும். அல்மராய், நாடா அப்படின்னு நம்ம மோஸ்ட்லி நாடா நம்ம வாங்குறத விட நம்ம அல்மராய் தான் நம்ம மோஸ்ட்லி வாங்குகிறோங்க. ஸோ அதை பார்க்குறோம். லபான், மில்க் எல்லாமே அதில் பார்க்கலாம். அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஏகப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள் எல்லா வகைகளும் அங்கே இருக்கும். நம்ம எது வேணும்னு பார்க்கலாம். இப்போ தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் நம்ம வாங்குவோம்ல, வீட்டுக்கு உள்ள ஸ்பைசஸ் எல்லாமே எல்லா ரிலேட்டட் உள்ளதும் நம்ம லூஸில் கொடுப்பாங்க. நம்ம எது வேணாலும், எத்தனை கிலோ வேணாலும், எத்தனை கிராம் வேணாலும் நம்ம அவரை சொல்லி எடுத்து கொடுத்தோன்னா அவர் எல்லாமே போட்டு கொடுத்துருவார். பார்த்திங்கன்னா இங்கே மட்டன் வகையிலலாம் இருக்கும். எத்தியோப்பியன் மட்டன் இருக்கும், பாகிஸ்தானி, இண்டியன் மட்டன். நம்மளுக்கு எது வேணாலும் நம்ம அது கிலோ தகுந்த மாதிரி பீஃபாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கனும் இருக்குது. சிக்கன் அது உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணாலும் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் பேக்கெட்டோட ஒரு பிராண்டட் வகையில் இருக்கும். நம்மளுக்கு மிக்ஸ்டு டைப்ஸும் இருக்கும். நம்மளுக்கு செப்பரேட்டாகவும் கிடைக்கும், கிலோகிராம் கணக்கிலும் கிடைக்கும். அதில் ஆஃபர் பொறுத்து நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம் அன்றைக்கி. பார்த்திங்கன்னா அரிசி வகைகள் பாருங்கள். அரிசியில் நம்ம ஊரில் உள்ள எல்லா அரிசியும் கிடைக்கும். நம்மளுக்கு என்னென்ன பிராண்டு வேணுமோ, எது வேணுமோ எல்லாமே கிலோ கணக்கில் வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ரெட் வகைகள், ப்ரெட் நம்மளுக்கு தேவையான குழந்தைகளுக்கு இருக்கட்டும், நம்மளுக்காக இருக்கட்டும், ப்ரெட் வகைகள் எல்லா வகையும் அங்கே இருக்கும். பிடிச்சது எல்லாமே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அப்படியே நம்ம ஒரு ஓவர்வியூ பண்ணுவோம். இப்படி பார்க்குறப்போ நிறையா செக்ஷன் இருக்குதுங்க. ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது. மசாலா வகையாக இருக்கட்டும், எல்லா வகையும் வீட்டுக்குள்ளே எல்லா
தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு வியூ அங்கே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கேக் நம்ம பர்த்டே ஆகட்டும், பேக் பண்ணுற இடம் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பேர் எழுதி நம்ம கேக் என்னென்ன வகைகள் வேணுமோ கொடுக்கலாம். அப்புறம் ஸ்வீட், எல்லா வகையான ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எது வேணால் நம்ம இந்தியன் ஸ்வீட் நம்மளுக்கு எது பிடிச்சதோ நம்ம பிடிச்சதை எடுத்துக்கலாம். கிலோ கணக்கும் கொடுப்பாங்க, இங்கே பாக்கெட்டு கணக்கும் கொடுக்குறாங்க. பேக் பண்ணுற இடம் இதெல்லாம். அப்புறம் பர்ஃப்யூம்ஸ், நம்ம தேவையான பர்ஃப்யூம்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. பிராண்டட் வகைகள் எல்லாமே இருக்குது. இது வேணுங்கிறது நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஓவர் வியூ பார்ப்போம். எல்லாம் நிறைய ஆஃபர் அன்றைக்கி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்தோம். ஆக்சுவலி மேலேயும் ப்ளேஸ் இருக்குது. லைக் நம்ம வந்து வாங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வீட்டு எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க கிராண்டில். நம்மளுக்கு இப்போ ஓவர்வியூ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உள்ள நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டோம். நம்ம மேலே இப்போ போகிற வேலை இல்லை. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மேலே போயிட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.